ஆசேத்து ஹிமாச்சலம் அமிர்த வருஷமாக பகவத்குணத்தை வருஷிச்சுகொண்டு லோகத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்த அனந்தராம தீட்சிதர் நாராயண தீட்சிதர்ங்கிற ரெண்டு பெரியவாளை லவகுஷால் போல சஞ்சரிச்சுட்டு இருந்ததை யாரும் நினைவில் எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் பார்த்தவாள்லாம் இன்னைக்கு இருக்கிறோம். ஸ்லோகங்கள் ராமாயணம் சொல்லட்டும், பாகவதம் சொல்லட்டும், பாரதம் சொல்லட்டும், ஸ்காந்தம் சொல்லட்டும், அவளுக்கு புஸ்தகமே தேவையில்லாம பத்தியா அந்த ஸ்லோகங்கள் சொல்லுவா. எப்படி மனப்பாடம் பண்ண முடியும் அப்படின்னு பிரமிக்கிறாப்புல இருக்கும். அதுவும் கோஷ்டியா உட்கார்ந்துட்டாளானா அந்த ஸ்லோகத்தை கேட்டாலே போறோம். வியாக்கியானம் கேட்கறது அப்புறம் கேட்டோம், அந்த ஸ்லோகத்தை கேட்டாலே ஆனந்தமா இருக்கு. அப்படி லோகம் பூரா அமிர்த வருஷமாக பகவத்குணத்தை சொல்லி பல பேர்களுக்கு பலவிதமான க்ஷேமங்களை அனுகிரகம் பண்ணி கொண்டு சஞ்சாரம் பண்ணி கொண்டிருந்தா அவ. அந்த குடும்பத்துல பிம்பாதிவோத்திதௌ பிம்பவு அப்படின்னு பகவத்குணத்தை சொல்றதுக்கு வந்திருக்கிறார். பொதுவாக பகவத்குணத்தை அதே குடும்பத்துல வந்த இன்னும் சில பேர்கள் சொல்லி கேட்டிருக்கேன். அவெல்லாம் பெரும்பாலும் வைதிகமா சொல்லுவா. இப்ப பாகவத சம்பிரதாயம் தேவைப்படுறது. வேதத்திலேருந்து ஒரு பஞ்சாதியை எடுத்து அதனுடைய அர்த்தம் என்னது அப்படின்னு விளக்கினா, ஆஹா இப்படி சொல்லியிருக்கா வேதத்துல அப்படின்னு நம்ம கேட்க முடியுமே தவிர ஃபாலோ பண்ண முடியாது. அதுல ஒரு கவர்ச்சி இருக்காது. ஜனங்கள் இப்ப பெரும்பாலும் ரசிக ஜனங்களா போயிட்டா. மட்டமான ரசங்களை சொன்னா பகவத்குணத்தினுடைய தன்மை குறைஞ்சிடும். வேதத்தை சொன்னாலோ ஃபாலோ பண்ண முடியாது, வேதாந்தத்தை சொன்னாலோ புரியாது. அப்படிங்கும் பொழுது பாகவத சம்பிரதாயத்துக்கு தான் வர வேண்டியிருக்கு. தரம் குறையாமே இருக்கணும், ஃபாலோ பண்றாப்லயும் இருக்கணும், புரியாம இருந்துவிடக்கூடாது. அப்படின்னு சொன்னா எடுத்ததுமே ஒரு பஞ்சாதியை சொல்லி அதுல இப்படி சொல்லி இருக்குன்னு சொல்ற வழக்கம். அவ பெரியவாள்லாம் எடுத்ததுமே துகாராம் இப்படி சொல்லியிருக்கிறாரோ தூக்கி வாரி போட்டு. ஏன்னா அது சொன்னாதான் ஜனங்களுக்கு அப்பதான் துகாராமையோ புரந்தரதாசர் ஆழ்வார்கள் அந்த பகவத்குணத்துக்கு ஏன் வரணும் அப்படின்னு கேட்டான்னா, வேதத்துல சொன்னதான் அவ சொல்ல போறா. லோகத்துக்கு புரியிறாப்புல சொல்லணும், லோகத்துக்கு வேண்டியதை சொல்லணும். அப்படிங்கும் பொழுது அந்த பாகவத தர்மத்தை தான் லோகத்துக்கு பூரா சொல்லணும். வேதாந்தத்துக்கு ஏற்ற சபையா இருந்தா வேதத்துக்கும் வேதாந்தத்துக்கும் அருகதையான ஜனங்களே ரொம்ப குறைச்சு. நான் ஒரு சின்ன பையனாரசன் இருக்கும்போது ஒரு ஊர்ல எல்லாம் கவுண்டன்மார்கள் அங்க பிரவச்சனம் பண்ணேன். ராமாயணத்துல பிரவச்சனம் பண்ணும் பொழுது என்ன அறியாம காயத்ரிக்கு அர்த்தத்தை கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி சொல்லிட்டு இருந்துட்டேன். இதை முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு வந்ததும் எந்த பெரியவர் ஆத்துல தங்கியிருந்தேனோ அவர் 70 வயசான பெரியவர். அவர் சொன்னார், அம்பி எழுத்தாவில் உட்காந்துருக்கவாள்லாம் பார்த்து விட்டு தான் உபன்யாசம் பண்ணியா இருக்கு. பாகவத சம்பிரதாய கீர்த்தனங்கள்லாம் மனப்பாடம் இருக்கு. எல்லாத்தையும் காட்டிலும் மதுரமான குரல் இருக்கு. இது நிச்சயம் ஜனங்களை ஆகர்ஷிக்கும். இப்படி பேசினாக்க ஜனங்களை ரொம்ப ஆகர்ஷிக்கும். இன்னும் அவர் வெளியில வரணும், நிறைய நடிகளை வந்து நிறைய பகவத்குணத்தை சொல்லணும். ஏன்னா பிரச்சாரத்துக்கு நிறைய வேண்டிருக்கு. அதான் எனக்கு ஒரு பெரிய குறை இருக்கிறவா போறல. இன்னும் இப்ப என்னாச்சு, ஜனங்களுக்கெல்லாம் கேட்கணுங்கிற ஆசை நிறைய. ஒரு காலத்துல அப்படி கிடையாது, லிமிட்டா சில பேர் தான் கேட்பா. நேற்றுக்கு போயிருந்தா பாருங்க ஒரு வீரபத்ரசாமி கோவில்ல, அவளாம் ஏதோ தெரிஞ்சுக்கணும் கேட்கணும்னு ஆசைப்படுறா. ஆனா அவளுக்கு சொல்றவா இல்லை. அந்தந்த ஜனங்களிடத்துல பழகி அவளுக்கு சொல்ல வேண்டியவா நிறைய இப்ப தேவைப்படுறது. எல்லாருக்கும் பதமா சொல்லணும். அந்த ஜனங்களுக்கு தேவையானதை சொல்லி அவர்களுக்கு பக்தி மார்க்கத்துல இழுக்கணும். அதுக்கு வேண்டிய ஆட்கள் நிறைய தேவைப்படுறது. சொல்ற ஒரு பாணியம் ரொம்ப அழகா இருக்கு. படபடபடன்னு பேசாம, ரொம்ப மந்தமா பேசாம, நடுநிலையில பேசணும் அப்படின்னு ஹனுமான பார்த்து சொல்றார் ராமர். இந்த பேசுற பாணி அபூர்வமான சில அர்த்தங்கள் எல்லாருக்கும் புரியிறாப்புல ரசமா சொன்னாரு. காலேன் ரிசிம்மன் அரலோக மனோபிராமான், அன்னைக்கு நான் விலகி போயிட்டேன்னு இன்னைக்கு நீங்க விலகி போயிடாதீங்கோ அப்படின்னு சொன்னது ஒரு அபூர்வமான அர்த்தம். யாரும் சொல்லாத வியாக்கியானம். காலேன் ரிசிம்மன் அரலோக மனோபிரமா வீரபாகம் அபிமரிசத்துங்கிற இடம் ரொம்ப